ஹாய் கேஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ரேண்டமாக டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்லேருந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் எடுத்து லெவல்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வேறு இருந்துச்சு. ஸோ ஸ்மால் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்று, சொனாட்டா சாஃப்ட்வேரு இதெல்லாம் இருக்குது. மிட் கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதே மாதிரி சுஸ்லான் எனர்ஜிஸு, இண்டஸ் டவர்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐடிசி இன்றைக்கி பார்த்தோம்னா செம்ம ஒரு கெயினு 5% கூடி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸில் போய் பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம பேஜில் ப்ரீவியஸ் ஆல்ரெடி நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அங்கே ரியாக்ட் ஆகி அதோட ப்ரைஸ் ரீச் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அதோட ப்ரீவியஸ் ஹையாக இருந்திருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ப்ரீவியஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு புல் பேக் வச்சு அகெயின் மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை வச்சுட்டு, ஆல் டைம் ஹை வந்து இந்த லெவல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ லைன் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் ஆச்சு, நல்ல ஒரு வால்யூம் வச்சு. ஸோ நம்ம இந்த லெவல் இந்த ஏரியாவை தான் கொடுத்துருந்தோம், இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஜோனை கொடுத்துருந்தோம். இங்கே வந்து மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அதோட ஆல் டைம் ஹை வந்து மறுபடியும் டச் பண்ணும், டார்கெட் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையை தாண்டி ஒரு நல்ல ஒரு லாங் விக் வச்சு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்கு. இது வந்து நல்ல ஒரு சைன் தான். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு ரிஸ்க் இன்வெஸ்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லெவலை வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு, இந்த 2 லெவல் இருக்குது, இந்த 2 லெவலில் மெயினான ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து இப்போ வந்து என்ட்ரி ஆகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஐடிசி லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டா பேஜில் போட்டோம் இன்றைக்கி. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐடிசி இந்த லெவலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சாலுமே அடுத்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே 500 இருக்குது, நம்ம அதை டார்கெட் வச்சு கூட என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் வச்சுருக்கு, சூப்பரான ஒரு மொமெண்டம் கேண்டில். வால்யூமும் அதே மாதிரி சூப்பரான ஒரு பையிங் வால்யூம் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு மூவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் பார்ப்போம் எப்படி ஆகுது என்னன்ட்டு, ஃப்யூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் வந்து அது ஏற்கனவே அதோட டிப்பில் தான் இருக்குது. அது நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும். வேறு எதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சுஸ்லான்லாம் பார்த்தோம் அப்படின்னா 100 ருபீஸ் கீழே இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ ஆல் டைம் ஹை வச்சுருக்கு. வால்யூம் பாருங்கள், இன்றைக்கி ஒரு ஹியூஜ் வால்யூம். ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி அது வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஒரு அப்வர்ட் மூவில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஒரு 7 ஸோ ஒரு 3 ருபீஸ் ரிஸ்க் வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். பொட்டென்ஷியல் இருக்குது. பார்ப்போம் அப்கமிங் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. மேபி பவுன்ஸ் பேக் கூட ஆகலாம் அதோட ப்ரீவியஸ் ஹைக்கு. ஸோ இது மாதிரி நான் வேறு ஏதாவது ஸ்டாக் ஏதாவது அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் நேம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே பாய்.